நம்ம குடும்ப அமைப்பு முறையில ஒரு அம்மாவா, சகோதரியா, மனைவியா, குழந்தையா, ஏன் பாட்டியா, பெண்கள் செய்யற தியாகங்கள் ரொம்ப அதிகம். நிறைய நாடுகள்ல செதஞ்சு போன இந்த ஃபேமிலி சிஸ்டம், அதாவது குடும்ப அமைப்பு, இந்தியாவுல மட்டும் உயிரோட்டமா இருக்கிறதுக்கு காரணம் பெண்களோட பொறுமையும் தியாகம் தான். கண்ணா பின்னான்னு பெருகி கிடக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பேக்கரிஸ்க்கு மத்தியில குடும்பத்தோட மொத்த ஆரோக்கியமும் பெண்கள் கையில தான் இருக்கு. வாங்க இந்த மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு பேலன்ஸ்ட் டயட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஊற போட்டேன்? நேற்று நைட் ஒரு 9:30க்கே ஊற போட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 hours கிட்ட. என்ன காயமாக இது இப்படி இருக்குது? அது கட்டி காயம். கட்டி காயம் கட்டி இல்லாமல் அல்வா மாதிரி இருக்குது. அது வாங்கினோன்னே இப்படி தான் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது வந்து கிறிஸ்டல் மாதிரி ஆகிடுது. வந்துச்சான்னு பார்க்கமா? ஒன்று தோல் வந்துருச்சு, ஆனால் ஒன்று ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல. அப்படிலாம் இல்லை, நல்லா வந்துருச்சு. அப்படியா? போதுமா? சரி. திருநெல்வேலி ஸ்டைல் ரெசிபி. திருநெல்வேலி ஸ்டைலா? திருநெல்வேலியில் எல்லாருமே வித்தியாசமாக பண்ணுவாங்க. அப்படியா? என்ன திருநெல்வேலி தான் சொதி. ஓகே. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பண்ணிடலாம். ஓ, காயா? பருப்பு இல்லையா? பருப்பு ஊறிட்டு இருக்கு. காய் எடுத்தோடனே அதில் பருப்பு வச்சிடும். ஓகே. எவ்வளோ காய் போட்டிருக்கேன்? என்னென்ன காய்? ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு கொஞ்சம் முருங்கைக்காய். கொஞ்சமாக போட்டேன். போதும். இதில் என்ன? இதில் ப்ராக்கலி. குழந்தைங்களுக்கு அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத கொஞ்சம் காமிச்சு வளர்க்கணும். டைமுக்கு சாப்பாடு வந்துடுது, அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்கணும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்கணும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுங்கிறத யோசிக்கணும். ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா அதையும் கரெக்ட் பண்ணணும். இல்லாட்டினா புதுசாக டிஷ் ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. மிக்ஸி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், ப்ரெஷர் குக்கர் எல்லாம் இருக்கிற இந்த காலத்துலேயே இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம அம்மா எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் என்னெல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன்? இஞ்சி பூண்டு விழுது மட்டுமா? என்ன போடுறது இதுக்குள்ள? மல்லித்தூள் கொஞ்சம். ஆஃப் பண்ணிடுவேன். கொஞ்சம் வெந்த உடனே வத்தல் தூள், மல்லித்தூள். இல்லை 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சு. 2 ஸ்பூன் வத்தல் தூள். எதனால? அது சும்மா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சரி, ஓகே. எதில் பார்த்து படிச்ச? செல்லம்மா ஆண்டி சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே. வெங்காயம் தக்காளியை வதக்கி வச்சிருக்கிறத எடுத்து மசாலா அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிடுறாங்க. கருப்பு மோச்சை ரொம்ப நல்லது. ஆந்தோசைனின்ஸ், கருப்பு கவுனி அரிசியிலலாம் கேன்சருக்கு நல்லதுன்னு சொல்றாங்கல்ல, அதே தான் இதுல இருக்கு.
ஒயிட்டை விட வந்து இது ஃப்ளேவர் நல்லா இருக்கு தெரியுமா? ஆமா. ஒயிட் ஒரு மாதிரி வாடை அடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு. இது நல்லா ஒரு இது ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர். நட்டி ஃப்ளேவர் ஒரு மாதிரி. ப்ராக்கலி வந்துருச்சா? அவ்வளோதானே. என்னமோ ப்ராக்கலி வந்து சும்மா பாயில் பண்ணி சாப்பிட்டாதான் அப்படி நல்லா இருந்த மாதிரி இருக்கும், கிரன்ச்சியா. அப்படி அந்த பிரைட் கலர்ல, பிரைட் கிரீன்ல வந்து அப்படி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கரம் மசாலா கொஞ்சம். இல்ல ஜிஞ்சர் கார்லிக் சேர்க்கலையா ப்ராக்கலியில? கிடையாது, போடல. போட மாட்டேன், ஆக்சுவலா போட்டா நல்லா இருக்கும். போட்டு தான் குக் பண்ணணும். அவ்வளவுதான், ஒரு விசிலால. இது அவ்வளவுதான். என்ன நல்லா பிரிஞ்சு வச்சு. திருநெல்வேலி பக்கம் எல்லாம் 1ஆம் பால் 2ஆம் பால்னு ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணுவாங்க. நீ அப்படிதான் பண்ணுவியா? தேங்காயில பால் வர்ற வரைக்கும் ஃபுல்லா பிடிஞ்சு எடுத்துடுறது இல்ல? ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது. எனக்கு எவ்வளவு வேணுமோ உன்னோட சொதி நல்லா தான் இருக்குது நீ வைக்கிறது. சில டைம் தண்ணி பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சு வரல, நல்லா வசூல் வச்சிருக்கேன். ஒழுங்கா வறுக்கலையோ? கொஞ்சம் ஊறி இருக்கணும். பாசிப்பருப்பு 2 விசில் தான் வேகும். பருப்பு குழம்புனா பிரச்சனை இல்லை, சொதிக்கு கொஞ்சம் நல்லா குழைவா இந்த பாசிப்பருப்பு இருக்கிறதே தெரியாம இருக்கும். நம்ம அப்படி பொங்கி வழிய விடுறீங்களேம்மா? அதான் ஒழுங்கா வேகலாம் நினைக்கிறேன். இவ்வளவு வெங்காயம் மட்டும் தான் சொதிக்கல. சோ இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊத்துற. சொதிக்கு வந்து பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு போட்டு தாளிச்சாதான் நல்லா இருக்கும். கருவேப்பிலை, ஒரு 4 கிலோ வெங்காயமும். பாக்குறதுக்கு தான் என்னமோ சொதி ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. பாசி பருப்பை தனியா வேக வச்சு எடுக்கணும், காயை தனியா வேக வச்சு எடுக்கணும், திரும்ப தாளிக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும், இஞ்சி மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் வெட்டணும். பருப்பு குழம்புனா போட்டோமா மொத்தமா எல்லாத்தையும் போட்டு வச்சு எடுத்துடலாம். சொதி நல்ல ஒரு மைல்டான ஒரு டிஷ். தேங்காய் பால் இருக்கிறதுனால அப்படின்றீங்க. குழம்பு இந்த இஞ்சி பச்சை மிளகாய்
சொதி வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் டயட். கேரட் மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குக் பண்ணாதான் அதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புல சேரும். வயிறுக்கு எதுவுமே பண்ணாத ஒரு மைல்டான டிஷ். எல்லாருக்குமே தெரியும் கேரட்ல விட்டமின் ஏ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அது உடம்புல அப்சார்ப் ஆகணும்னா அப்படி இந்த மாதிரி குக் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் நல்ல ஃபேட் ஆட் பண்ணணும். கோகோனட்ல நல்ல ஃபேட் இருக்குது. அதனால இது வந்து கேரட்ல இருக்கிற விட்டமின் ஏ உடம்பு அப்சார்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம இதுல பாசிப்பயிரை ஆட் பண்றதுனால புரோட்டீனும் கிடைக்குது. ரொம்ப தண்ணி விடாம போன வாட்டி அப்படிதான் பருப்புக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேன். இது ஒரு கொதி வரவும் நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். சரி, இப்போ தேங்காய் பால் ஊற்றி. கேரட்ல வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருப்பாங்க சொதியில? அவரைக்காய் மாதிரி தமிழ் வெஜிடபிள்ஸ். அன்னி ஒரு தடவை பட்டர் பீன்ஸ் இருக்கும் அப்படின்னு. அது நம்ம வேரியன்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஒரிஜினல் முருங்கையில சொதி தான் வந்து டிப்பிக்கல் தமிழ் டிஷ். கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சரி வா. பூரி வித் சிந்தாமணி குருமா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடும்போது மத்தியானம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக சாப்பிட்றது நல்லது. சொதி வந்து நல்ல ஆப்ஷன்.